குலதெய்வத்தினுடைய கோட்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த கெவுளி சத்தம் போடுறது, கெவுளி சொல்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே குலதெய்வத்தினுடைய பிராப்தம் இருந்தால் தான் அவங்க வீட்டுக்குள்ள அந்த சத்தமே கேட்கும். தீபாராதனை காட்டும் போது இந்த கெடா வெட்டுற டயத்துலலாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தன்னை மீறி ஒரு உடம்புல ஒரு குழுக்கள் ஒன்று ஏற்படும். தன்னை மீறி ஆக்ரோஷமா ஒரு கத்துறது, அதாவது வாக்கு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்திரத்தப்ப அவங்க கொடுக்குற வாக்குகள் பலிதமாகும். 5 தெய்வத்துக்கு படையல் போட வாய்ப்பு இல்லாம பங்காளிகள்ல 2 பேத்துக்கு மட்டும் போட்டு அனைத்து வித விஷயங்களிலும் விலக்கு ஏற்படுத்தக்கூடிய எண்ண அலைகள் கொண்ட குடும்பமும் நபரும் வாழ தகுதியற்ற லிஸ்ட்ல ரொம்ப 4 பேர்னால ஓப்பனா சொல்ல போனா காரி துப்புற நிலைமையில இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய எல்லையை பாதுகாக்க வருவாங்க. என்ன சாமி இல்லையா பாருங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தங்களுடைய சுய சிந்தனையை மறந்த நிலையில் நீங்க இருந்தீங்க, அதாவது அயன சயன போகத்துல இருந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் உங்க காது கேட்காது. உக்கிரமான அமைப்பில் இருக்கக்கூடிய தெய்வங்களை அந்த 2 செகண்ட் அப்படி பிளாங்க் ஆகுது. எனக்கு சில்லுன்னு உள்ள இழுக்குது. பிலோ 5 வயசுக்குள்ள இறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே அவங்க குலத்தினுடைய கன்னி தெய்வங்கள் தான், கன்னி தேவதைகள் தான். கண்டிப்பான முறையில் அவங்கள அவங்க நமஸ்காரம் பண்ணிக்கலாம். மாத்திக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு கோட்பாடுமே இல்லாம பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பான முறையில் அபத்தத்தில் தான் முடியும். அவர்களது குலதெய்வம் உச்சமாக இருந்தால். மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோஸ்து மணிராஜா நான் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். குலதெய்வம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ லாஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ண வீடியோவில் ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகள் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளை உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கிறத பார்த்து நம்ம பதில் சொல்லுவோம். ஆனால் வீட்டில் நிறையா கவுளிகள் இருக்கு, ஆனால் சத்தமே போட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பான முறையில், அதாவது வீட்டில் கவுளிகள் மீன்ஸ் பள்ளிகள்லாம் இருக்கும், கண்ணிலலாம் தட்டுப்படும், அவங்க விளையாடுறதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கலாம். ஆனால் அந்த சத்தமானது அந்த ஒரு காதில் கேட்காது. அது அசரீரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படியே ஆகட்டும், ததாஸ்து அப்படின்றது அவங்களுடைய உத்தரவு. நம்ம ஒரு சந்தோஷமான விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ பேசும்போது அவங்க எந்த திசையிலிருந்து அவங்க சத்தம் போடுறாங்கங்கிறத பொறுத்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இதற்குமே குலதெய்வத்தினுடைய வழிகாட்டல் கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வத்தினுடைய கோட்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த கெவுளி சத்தம் போடுறது, கெவுளி சொல்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே குலதெய்வத்தினுடைய பிராப்தம் இருந்தால் தான் அவங்க வீட்டுக்குள்ள அந்த சத்தமே கேட்கும். ஒரு சில வீடுகளில் இல்லை சாமி எங்கள் வீட்டில் தொடர்ந்து சகனம் சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னென்ன தெரியலன்னா குலதெய்வம் உங்களை பார்க்க அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். சத்தமே போடுறது இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை சாமி கண்டிப்பா முக்கியமான விஷயத்துல முக்கியமான டயத்துல எங்களுக்கு நல்லதா சொல்றாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்க மேல பிராப்தமா இருக்காங்கன்னு அர்த்தம். அபசகுனமான வார்த்தைகள், உதாரணத்துக்கு ஒரு மனை அப்படின்றது எல்லா சகல சம்பத்தும் சேர்ந்தது தான். ஒரு கணவன் மனைவியை திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, குழந்தைகளை சத்தம் கொடுக்கறது, கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள்ல சனீஸ்வர பகவானே ஏன் இப்படி பண்ற, அதாவது சனின்னு சொல்லக்கூடாது, அதனால அந்த வார்த்தை சொல்றேன். அப்படிலாம் சொல்லும்போது அங்கே சகனம் சொல்லுது அப்படின்னா உங்க மேல குலதெய்வம் கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இதை அடிப்படையா வச்சு நம்ம குலதெய்வத்தினுடைய கோட்பாடு ஐடென்டிஃபை பண்ணலாம். குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு கனவுல இன்னொரு தெய்வம் நான் தான் குலதெய்வம் அப்படின்ட்டு சொன்னா என்ன? சிறப்பான பதிவு. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு தெய்வம் உங்களை அழைக்குது அப்படின்னு சொன்னா அந்த 2 குலதெய்வங்களுடைய உறவு முறைகள், ஆக்சுவலா நீங்க அந்த 2 குலதெய்வத்தினுடைய உறவு முறைகள் என்னங்கிறத நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப அண்ணன் தங்கச்சி முறையில வர்றாங்களா? உதாரணத்துக்கு கருப்பனை குலதெய்வமா கொண்ட எல்லா விதத்துக்குமே சப்த கன்னிமார்கள் உள்ள ஸ்திரத்துக்குள்ள இறங்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க குலத்துல பிறந்த குழந்தைகள் எல்லா பேர்லயுமே தெய்வங்கள் இருக்கும். அது தீபாராதனை காட்டும் போது இந்த கெடா வெட்டுற டயத்துலலாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தன்னை மீறி ஒரு உடம்புல ஒரு குழுக்கள் ஒன்று ஏற்படும். தன்னை மீறி ஆக்ரோஷமா ஒரு கத்துறது, அதாவது வாக்கு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்திரத்தப்ப அவங்க கொடுக்குற வாக்குகள் பலிதமாகும். தன்னைய மீறின அதாவது தனிச்சை கோட்பாடு, தன்னைய மீறின ஒரு சக்தி அவங்களுக்குள்ள இறங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல, உங்க பங்காளிய வீட்டுல கட்டி கொடுக்கப்பட்ட பொம்பளை பிள்ளை ஒண்ணு நின்று அண்ணனுடைய மனைவி அன்னீகாரமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு புல்லரிச்சிச்சுன்னா சாமி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இருந்து அவங்களுடைய வீட்டுல லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாயிரும். எத்தனை பேர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 பேர் குடும்பத்துல போயிருக்கீங்கன்னா அடுத்த தடவை போகும்போது 15 பேரா போவீங்க. அந்த அளவுக்கு வாரிசுகள், அதுகளுக்கு உண்டான ஏற்பாடு, அதுகளுக்கு உண்டான சொந்த பந்தங்கள், வீட்டுக்குள்ள புதுசா
மருமக வர்றது, மருமகன் வர்றது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த கோட்பாடுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறோங்கிற அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல அந்த அடுப்பை மூட்டி வைக்கும்போது இருக்க ஸ்திரம் தான் அதுல ஆவாகணும். அந்த மாதிரி டயத்துல வர்ற தெய்வங்கள், அந்த பெண்களுக்கு மேல வர்ற தெய்வங்கள் பேச வாய்ப்புல, சப்போஸ் பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு குலதெய்வம் யாரு உங்கள்கிட்ட விரும்பி வர்றா அப்படின்ற விஷயத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 5 தெய்வத்துக்கு படையல் போட வாய்ப்பு இல்லாம பங்காளிகள்ல 2 பேத்துக்கு மட்டும் போட்டு அப்படின்னு அந்த கதை வரும். 2 பேத்துக்கு படையல் போட்ட வாய்ப்பு இல்லாமனா, அதாவது பொருளாதார ரீதியாவோ அல்லது அன்றைய சூழ்நிலை காரணமாகவோ ஒரு 5 பங்காளி வாக்கியத்தாரால பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சவங்க சரிப்பா நீ இங்க 2 கிலோ வச்சு நீ சாமி கும்பிடுப்பாங்க, 2 கிலோ வச்சு சாமி கும்பிடுப்பான்னு இப்படிதான் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, அங்கே வச்சு சாமி கும்பிடுறவனுடைய பிராப்தம் அவன் வாரிசு தொடர்ந்து அங்கேயே தான் வச்சு கும்பிடும். அது தலையெழுத்தவன் ஆகி போயிடும். அதே மாதிரி இங்கே வச்சு கும்பிடுறவங்க அங்கே இங்கேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மதுரை வீரன் ராக்காச்சி, மதுரை வீரனும் பேச்சு ராக்காயும் அக்கா தம்பி முறை. அப்போ அவங்களுடைய ஸ்திர ஆவாகனம் 3வது தலைமுறை வரைக்கும் ஒரு தெய்வத்தை மட்டும் தாண்டா கும்பிட்டுருக்கீங்க, என்னை கும்பிடல, ஒரு பாதகம் என்னை கும்புற மூலியமாவோ என்னை கொண்டு செலுத்துற மூலியமாவோ உனக்கு ஒரு பாதகம் வரப்போகுது, என்னை வந்து பார்த்துருன்னு அவங்க சொல்லக்கூடிய ஸ்திரம் உங்களுடைய கனவுல வந்து அவங்க வந்துடுறாப்பா என் புள்ள, எங்க தம்பிக்காரனை கும்பிடுற என் குதிரையே வந்துடுடா என்கிட்டன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. குலதெய்வத்தை அவரோட அந்நிய சக்தி வந்து கண்ணை கட்டி வைக்க முடியுமா? கண்டிப்பா இந்த கேள்வி ரொம்ப உக்கிரமானது தான். ஆக்சுவலா நம்ம போற இடங்கள் ஃபுல்லா அந்த நிகழ்வு தான் நடக்குது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம போய் தான் அந்த பிராப்தத்தை கொடுக்குறோம். நம்ம அப்படின்னும் போது நான் வந்து கருப்பனுடைய குதிரையாத்தான் என்னை நான் ஆவாகனம் பண்ணி நினைச்சு போற இடத்துல விபூதி இட்டுட்டு வர்றோம். இது நான் ஏதோ ஒரு மெத்தட்ல முறையில ஸ்டார்ட் பண்ண விஷயம், இது எங்கெங்கேயோ போய் முடியுது. இப்ப அந்த அடிப்படையில குலதெய்வத்தை கண்டிப்பா தனிப்பட்ட நபரும் தனிப்பட்ட ஒரு குழுவாவோ கண்டிப்பா அவங்களுடைய இதை மாத்துறதுக்கு உண்டான ஏற்பாடு நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு வீக்கான ஸ்திரத்துல நீங்க இருக்கிற வீடு அமைந்திருந்தாலோ, மனை நீங்கள் குடியிருக்கக்கூடிய மனை வீக் மீன்ஸ் புரிஞ்சுக்குங்க, அந்த அளவுக்கு ஒரு அபத்தமான சூழ்நிலையில ஒரு வாஸ்து சரியா இல்லாம, உங்களுடைய ராசிக்கான அமைப்புகள் சரியா இல்லாம, ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில உங்கள் மனை அமைந்திருந்தாலோ, அல்லது உங்க கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி டயத்துல கிரக சூழ்நிலை அமைந்திருந்தாலோ, உங்களுடைய உடல் சரீரத்துல தப்பா நினைக்க வேண்டாம், இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரீரத்திலே உங்களுக்கு வீக்கான டயத்துல, இது 3மே ஒண்ணு சேர்ற டயத்துல கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை அவன் என்ன வேணாலும் பண்ண முடியும். அருள் வாக்கு சொல்றவங்க குடும்பத்துக்கு சொல்லி நடக்காம போற காரியங்களை என்ன மாதிரி பாக்குறது? கண்டிப்பா கண்டிப்பா இது சிறப்பான கேள்வி. அருள்வாக்கு கூறுபவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பா பலிதமாகாதுங்கிறது ஸ்திர ஆகமத்திலேயே கூறப்பட்ட ஒன்று. தன் சுய சரீரத்தை மறந்து மரணத்தை தொட்டு வரும் நிகழ்வான உறக்கத்தை ஆட்கொள்ளும் இடம் நமது மனையிடம். ஒரு மனிதனுடன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் உச்சமடைகிறேன், பணங்காசு ரீதியா மன ரீதியா உடல் ரீதியா உச்சமடைகிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய திறமைன்னு சொல்லிட முடியாது, முயற்சின்னு சொல்லிட முடியாது, அதிர்ஷ்டம்னு சொல்லிட முடியாது. அவன் குடியிருக்கிற மனை, அவன் படுத்து தூங்குற வீடு, அந்த இல்லத்தினுடைய அமைப்பு தான் அவன் அந்த இடத்துக்கே கொண்டு போகும். இதுதான் ஆபத்துல முதப்பாடு. அப்ப அவன் இருக்கிற இடம் எந்த மாதிரி இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோயில் சம்பந்தப்பட்ட கோயில் கோட்பாடுகளுக்குள்ள தன்னைத்தானே சமர்ப்பிக்கக்கூடிய துறவரம் பூண்ட பலவிதமான தவறுகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான மன இறுக்கங்களுக்கு உட்பட்டு தன்னைத்தானே கடவுளிடம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்திரம் கொண்ட ஒரு நபரினுடைய என்ன அலைகள் கண்டிப்பா குடும்பத்தை அவர் வெறுத்து வந்தா மட்டுமே அவருக்கு தெய்வம் அந்த அனுகிரகத்தை கொடுக்கும். இல்ல சாமி குடும்ப கோட்பாடாடே இருக்காங்க, நான் குறிப்பு சொல்லும்போது அவங்க அருள்வாக்கு சொல்லும்போது ஃபுல்லா குடும்பம்லாம் சேர்ந்துதான் இருக்கிறாங்க, அவங்க மகன் அவ்வளவு பெரிய செயின் போட்டிருக்கு, மகன் அவ்வளவு பெரிய கார்ல வருது, மகன் அவ்வளவு பெரிய கார்ல வர்றாரு, எல்லாம் அப்ப நம்ம அருள்வாக்கு சொல்லி தானே சம்பாதிச்சுக்காரு, அப்ப எப்படி அவங்க குடும்பத்துக்கு தானே இந்த போஜனத்துக்கு தானே அந்த காணிக்கையெல்லாம் போய் சேருது, அது எப்படி அவங்களுக்கு பலிதம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சிகை அலங்காரம் பண்றவங்களோ அறுவை சிகிச்சை பண்றவங்களோ சமமான கோட்பாடுல தான் கருதப்படுறாங்க மருத்துவர். அப்ப அவங்களுடைய ஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி சிகை அலங்காரம் அப்படித்தான், அப்படி பண்ணினாலும் அது அலங்கோலமா அவருடைய பார்வையில ஒரு நல்ல விஷயமா தெரியும், ஆனா மற்றவர்கள் பார்வையில அந்த அலங்காரமும் அந்த அறுவை சிகிச்சையும் மாறுபட்டுத்தான் இருக்கும், அதனுடைய பாதிப்புகளும் அவங்க உணர்வாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். குலதெய்வம் தன்னோட வம்சாவளியவே பகைக்குமா?
கண்டிப்பா பகைக்கும். நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. அங்காள பரமேஸ்வரி, மாரியம்மன், இந்த மாதிரியான சிம்ம வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய தெய்வங்களை கொண்டவங்க செய்யக்கூடாத அபத்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குலத்துல ஒரு சில விஷயங்கள்ல நிர்ணயிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயங்களை மாறும்போது, அந்த முன்னோர்களுடைய கோட்பாடை நீங்க கடந்து வரும்போது, முன்னோர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்க துட்சமா நினைக்கும் போது, மேபி உங்க அப்பா அம்மா சொல்றதா கூட இருக்கட்டுமே, குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்னா செருப்பு போட வேணாம்டான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. வெயில் உச்சமா அடிச்சிருக்கும், போட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு சின்ன அந்த செப்பல் போட்டு போற அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை நடந்துடும். அது ஒரு சின்ன புள்ளி ஒண்ணு வைப்பாங்க. அது வந்து பகை கிடையாது, தன்னுடைய குழந்தைய திருத்துறது. ஒரு சின்ன சின்ன கொட்டுகளா வச்சுதான் திருத்துவாங்க. திருத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் திருந்ததுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள், ஆச்சாரியத்தில் இருக்கக்கூடிய, பவித்திரத்தில் இருக்கக்கூடிய, புனிதமடைந்த கடவுள் விஷயங்களை பத்தி பேசக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கங்களை கொடுப்பாங்க. அவர் அதை துச்சமா நினைச்சு, இவர் வருமானத்துக்காக இவ்வளவு பேசுறாரு, வருமானத்துக்காக இது பண்றாருங்கிற விஷயத்தை அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நம்மள மீன்ஸ் என்ன இல்லை, பொதுவாக அந்த மாதிரி ஆச்சாரம் பண்றவங்களை கடந்து சென்றுட்டாங்க, அவங்களா கூப்பிட்டு பேசுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் கடந்து சென்றுட்டாங்கனாலே அங்கே பகை ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். குலதெய்வம் தனக்கு தெரியலன்னு தெரிஞ்சும் அலட்சிய போக்கில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும்? ஒரே வார்த்தை தான் பதில். வாழ தகுதியற்ற லிஸ்ட்ல இருப்பாங்க. கண்டிப்பான முறையில் ஒரே வார்த்தையில் அதுக்கு பதில் அளிச்சிடலாம். வாழ தகுதியற்ற லிஸ்ட்ல அவங்க இருப்பாங்க. குலதெய்வம் இன்னார்னு தெரிஞ்சு இவங்க தான் அப்படின்ற ஸ்திரம், இவங்க தான் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அமாவாசை பூஜைகள், போக்குவரத்து, குடை, திருவிழாக்கள், அவங்களுக்கு செய்யப்பட வேண்டிய அனைத்து வித விஷயங்களிலும் விலக்கு ஏற்படுத்தக்கூடிய எண்ண அலைகள் கொண்ட குடும்பமும் நபரும் வாழ தகுதியற்ற லிஸ்ட்ல ரொம்ப 4 பேர்னால ஓப்பனா சொல்ல போனா காரி துப்புற நிலைமையில இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கேன்னு கண்டிப்பா ஒருத்தன் வாயில இருந்தாலும் வந்துடும். இப்போ எல்லா பேரும் வாழத்தான் பிறந்திருக்கோம். ஆனா அப்படி ஒரு ஆள் கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கோம்னா நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்ப கண்டிப்பா குலதெய்வத்தை தெரிஞ்சு அவனை கொண்டு செலுத்தாம இருக்கிறவனுடைய வாழ்க்கை முறைகள், அவனுடைய போற பாதையில எல்லாம் வித்தியாசமா ரெகார்டா தான் இருக்கும். ரெகார்ட் மீன்ஸ் அவனுக்கே அந்த அபத்தை ஏற்படுத்திருக்கான். இவன் மூலியமாவும் 10 பேருக்கு பிரச்சனை தான், 10 பேர் மூலியமா இவனுக்கு பிரச்சனை தான். இது கண்டிப்பா நடக்கும். வீட்டை சுத்தி சலங்கை ஒளி இந்த மாதிரி கேட்டா அது நம்ம குலதெய்வமா, இல்ல நம்ம காக்கும் தெய்வமா, இல்லைன்னா ஏதாவது அமானுஷ சக்திகளா? கண்டிப்பா வீட்டை சுற்றி இது உண்மையாவே இதுவும் நம்ம லிஸ்ட்ல வந்திருக்காங்க இந்த மாதிரி கேள்விகளும். அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு எல்லைக்கும் அஷ்டதிக் பாலகர்களை பிரதானப்படுத்தி, அந்த அஷ்டதிக் பாலகர்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, நம்மளுடைய மனையா இருக்கட்டும், நம்ம மனைய சொந்தம் கொண்டாடக்கூடிய நில உரிமையாளராக இருக்கட்டும், அவங்களுடைய குலதெய்வங்களா இருக்கட்டும், ஒரு எல்லை பாதுகாப்பு படம் மாதிரி எப்பவுமே நம்மளுடைய சுத்தி ஒரு 8 பேர் நம்மளை காவாந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீ என்ன சாமி சமஸ்கிருதத்தையும் இந்த மாதிரி நம்ம தமிழ் பூஜை முறையிலையும் லிங்க் கொடுக்குறீங்கன்னா அதுதான் அசிஷுவல். அந்த 2க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த அஷ்டதிக் பாலகர்களான 8 பேர் எப்படி நம்மளுடைய ஸ்திரத்தை ஆவாகனம் பண்ணி 80 கிலோ 60 கிலோ வெயிட்டை ஜஸ்ட் ஒரு 9 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு அகல பாதத்துல நிப்பாட்டி நம்மளை நிலைநிறுத்தணும்னு நினைச்சு அஷ்டதிக் பால 8 திசையில இருக்க ஒரு வைபை கொடுத்து தான் நம்மளை நடமாடவே விடுறாங்க. நம்ம எப்படி சாதாரணமா ஈஸியா கேஷுவலா நடக்கிறோம், ஸ்டைலா நடக்கிறோம், ஓடுறோம், பைக்ல போறோம், என்னென்னமோ நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். இருந்தாலும் அதை ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி நம்மளை ஒரு நிலைப்படுத்த வைக்கிறாங்க தானே. அந்த மாதிரி ஸ்திரம் கொண்ட எல்லை காவல்கள் கண்டிப்பான முறையில ஒரு குறிப்பிட்ட தேதியில், குறிப்பிட்ட கிழமைகள், வருடமோ மாதமோ அவங்களுடைய ஜஸ்ட் விசிட்டிங் சொல்லுவாங்க, விசிட்டிங் அவங்களுடைய எல்லையை பாதுகாக்க வருவாங்க. என்ன சமயம் எல்லையை அந்த மாதிரி காலகட்டத்துல தங்களுடைய சுய சிந்தனையை மறந்த நிலையில் நீங்க இருந்தீங்க, அதாவது அயன சயன போகத்துல இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சத்தம் உங்க காது கேட்காது. அந்த காது கேட்குதுன்னா அந்த எல்லை பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய பரிவாரம் உங்களுக்கு இருக்கு, அவங்களுடைய ஆத்மார்த்தமான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்த வர்றாங்க. இது கண்டிப்பான முறையில உங்க குலதெய்வத்தினுடைய உத்தரவு இல்லைன்னா அவங்களை சுத்த முடியாது. குலதெய்வத்தினுடைய உத்தரவு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா அந்த சலங்க சத்தத்தை உங்க காலை கேட்க விட மாட்டாங்க. குலதெய்வ கோயில்கள்ல சாம பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகள்ல பெண்கள் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கான பின்புலங்கள் என்ன? கண்டிப்பான முறையில் அது உக்ரமான தேவதைகள், அதாவது உக்ர தேவதைகள், காளி சுரூபணம், கருப்புராயன், கன்னிமார் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், முனியாண்டி, இந்த மாதிரி உக்ர
உக்ரமான அமைப்பில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த அந்த 2 செகண்ட் அப்படி பிளாங்க் ஆகுது எனக்கு, சில்லுன்னு உள்ள இழுக்குது. அந்த கான்செப்ட் பேச அடிக்குது, பிளாங்க் ஆகுது. சாம பூஜைன்னு சொல்லும் போதே அவ்வளோ வைப் இருக்கும். அந்த பூசாரி அந்த தெய்வத்துக்கு உண்டான ஆகமத்தை கடைபிடிச்சு முன்னோர்களால் நிர்ணயிக்கப்பட்ட முறையை அவங்க தொடர்ந்து சொல்லலாம். என்ன சாமி பூஜைன்னா என்ன, ஊதுபத்தி காட்டுறோம், நைவேத்தியம் பண்றோம், தீவனை காட்டுறோம், அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா தான் எல்லாருடைய பார்வையில் இருக்கு. ஆக்சுவலா அது விஷயம் இல்லை. அந்த ஆத்மார்த்தம் போய் உட்கார்ற ரத்தம், எந்த பங்காளியுடைய மகன் போய் பூசாரி தனத்துல உட்கார்றேன், எந்த பங்காளி எந்த குலத்தை சார்ந்தவங்க அந்த பூசாரி தனத்துல உட்கார்றாங்க, எந்த மாதிரி நபர் அங்கே உட்கார்றாங்க, அவங்களுடைய டிஎன்ஏ என்ன, அப்போ அவங்களுடைய என்ன அலைகள், எத்தனை தலைமுறை அவங்க கொண்டு செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த நாள், இந்த தேதி, இந்த இரவு, இத்தனை மணிக்கு என்ன இங்க நிகழ்வு நடந்திருக்கு, எதனால அந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு ஸ்கிரிப்டர் தான். ஆக்சுவலா உங்க முன்னோர் நினைக்கப்பட்ட என்ன அலைகள் தான் இதுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்ப கண்டிப்பா பெண்கள் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இதுக்குள்ள கிடையாது. தாராளமாக பெண்கள் கலந்து கொள்ளலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திருவிழாவினுடைய உச்சம், திருவிழா முடிய போற ஒரு 5 நாள் 6 நாள் திருவிழா, 7 நாள் திருவிழா, 10 நாள் திருவிழா, 5 நாள் திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும். அந்த மாதிரி திருவிழாவினுடைய கடைசி தான் அந்த சாம பூஜை, அந்த இரவு நேரத்துல பூஜை வைக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்ப காவு கொடுத்தல் அப்படின்ற விஷயம் பண்ணுவாங்க. அன்டயத்துல, அதாவது ஒரு 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி அப்படின்ற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துல அவங்க கொடுக்குற காவானது பெண்கள் பார்க்கக்கூடாது. பார்த்தா அந்த ஒரு தூக்கமில்லாத நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் பீட்டு, அதனுடைய சுவாசம் சம்பந்தப்பட்டதெல்லாம், அந்த ஒரு பிளட்டை சடனா நிறைய லாட் ஆஃப் பிளட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு ஏற்பட்டுரும், ஒரு பீதி ஒன்று ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்களை அவாய்ட் பண்றாங்க. அதுக்கு காரணமும் பெண்கள்னா பெண்கள் மட்டும் இப்படி வரப்போறதில்ல, பெண்களை சார்ந்து குழந்தைகளும் வந்து தானே ஆகணும். ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க, அப்போ குடும்பத்தை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். அப்ப அன்டயத்துல இவங்க உள்ள வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா குழந்தைகளோட அவங்க தூங்கும்போது பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும். தூங்க வச்சுட்டு வந்து நிக்க முடியாது. அப்ப அவங்களையும் கூட்டிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்காண்டி பொதுவாகவே பெண்கள் வர வேண்டாம், ஆண்கள் மட்டும் இந்த ஸ்திரத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து. தாராளமா குழந்தைகள் இல்லாத பெண்கள் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு உண்டு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினுடன். வீட்டுல இருக்க கன்னி தெய்வங்களை வழிபடாம இருந்தா என்ன ஆகும்? குலதெய்வம் தாண்டி கன்னி தெய்வங்களாக. சரியான கேள்வி. அதாவது வீட்டில் இருக்க கன்னி தெய்வம் இந்த கான்செப்ட் இப்போ இடையில சேம் இதே ஸ்கிரிப்டட் வந்திருக்காங்க, கதை வந்திருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டில் 3வது தலைமுறையோ 2வது தலைமுறையோ அப்பா கூட பிறந்த அத்தை இந்த அம்மா பார்த்து இறக்குறது, குளிர்றது, நீர்ல விழுந்து நிறைஞ்சிடுறது, நெருப்பு பற்றுறது, இந்த மாதிரி ஆக்சுவலாக அது எல்லாமே துருமண லிஸ்ட் தான் வரும். அது எப்படின்னா, இறந்த ஆத்மாக்களினுடைய பிராப்தம். அவங்க குழந்தைத்தன்மையா இருக்கிறனால அவங்கள காப்பாற்ற முடியல, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா, நம்மளை காப்பாற்ற முடியலையன்ற அந்த எண்ணலையிலுக்குள்ளே அவங்க போகாம அவங்க சுபிட்சம் அடைஞ்சிருவாங்க. பிலோ 5 வயசுக்குள்ள இறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே அவங்க குலத்தினுடைய கன்னி தெய்வங்கள் தான், கன்னி தேவதைகள் தான். கண்டிப்பான முறையில அவங்க நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னு அமாவாசை அன்னைக்கு இரவு ஒரு 7 மணிக்கு மேல அவங்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் எடுத்து வச்சு, அவங்களுக்குன்னு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய உணவு பண்டங்களை வச்சு சாமி கும்பிட்டுட்டு, அதுல நகை நட்டுகள் பணங்கள்லாம் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அது மாதிரி அடுத்த வருஷம் அதே தேதியில் நீங்க வச்சு சாமி கும்பிடும்போது 10 மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. கலப்பு திருமணம், குலதெய்வ கோட்பாடு, இதை பத்தின சில சொல்லுங்க. சிறப்பான கேள்வி. ஆக்சுவலா கலப்பு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமே இப்ப ரீசெண்டா அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பா அம்மா சம்பந்தமா லவ் கம் அரேஞ்சு அப்படின்ற லிஸ்ட்ல கலப்பு திருமணம் இப்ப நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. அப்ப கன்னியாதானம் ஆச்சாரியம் பவித்திரம் பெற்ற ஒரு புரோகிதர் முன்னால அக்னி குண்டம், அதாவது பாலாக்னி, அக்னி பகவானே நீயாக என்னைட்ட எதையும் எடுத்துக்காத, ஏன்னா திருடன் புகுந்த வீட்டில் கூட மிச்சமிதார் இடத்தெல்லாம் தீ புகுந்த வீட்டில் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி உலகத்தில் அபத்தமான ஒரு விஷயம்னா அது நெருப்பு மட்டும்தான். அந்த நெருப்பையே நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த நெருப்புல தங்களால் முடிந்த திரவியங்களை என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துறேன்னு சொல்லி பூர்ணாகதின்னு சொல்லக்கூடிய ஒரு குடுமி, அதாவது கடைசியாக அவங்க குடுமியை எங்களுடைய அனைவரும் தொட்டு எங்களுடைய குடுமையை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறோம், எங்களால் முடிஞ்சது இதுதான், எங்களை நீங்களாம் தொற்ற வேண்டாம், நாங்களாம் உங்களை அழைச்சி உங்களுக்கு கொடுத்துறோன்னு சொல்லி பிராப்தம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள ஜீரம், அதாவது பால் தயிர் பஞ்சகவியம் கொண்டு அவங்கள குளிர்ச்சி அடைய வச்சு
சாந்தி அடைய வைக்கிற முறை தான் ஹோமகுண்டங்கிறது. ஹோமகுண்டங்கிறது ஷார்ட்டாக எல்லாரும் ஹோமம் பண்ணலையா அப்படின்னு ஷார்ட்டாக கேட்பாங்க. ஆனால் அதனுடைய ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான். ஹோமங்கிறதுனுடைய ப்ராப்தமே இதுதான். அக்னி பகவானை அழைச்சி அவங்களோட தேவையை நம்ம கொடுத்து பண்ணுறது. இந்த மாதிரி அக்னி காரியங்களை மேற்கொண்டு ஆச்சாரியம் பவித்திரம் பெற்ற ஒரு புரோகிதர் கையால் மாங்கல்ய பிராப்தம் அடையக்கூடிய இரு கலப்பு திருமணங்களின் கன்னியாதான முறையின் அடிப்படையில் கண்டிப்பான முறையில் பெண் வீட்டு குலதெய்வமும் ஆண் வீட்டுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி ஆண் வீட்டு குலதெய்வம் பெண் வீட்டுக்கு, அதாவது கிளம்பும்போது, அதாவது நம்ம மறுவீடுன்னு சொல்லுவாங்க, மற்றபடி போக்குவரத்து இந்த விசேஷ திருவிழா காலகட்டங்களில் அழைப்பு ஒன்று இருக்கும். அவங்க தாம்பழத்தட்டோட வந்து அழைத்து போகிறது. சம்பந்திகள் தாம்பழத்தட்டுடன் வந்து அழைக்கிறது குடும்பம் சகிதம் மட்டும் அல்லாமல் அவங்க குலதெய்வத்தையும் சேர்த்து தான். அப்படிலாம் வந்தால் தான் அவங்க பற்றோட ஆரோக்கியமான முறையில் உடல் உபாதை இல்லாமல் விபத்துகள் ஏற்படாமல் சரியான முறையில் அந்த திசையை நோக்கி கடந்து சென்று அவங்க அந்த எல்லைக்குள்ளே போய் போஜனம் அடைஞ்சு அயனசயன போகத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சேர முடியும். அப்போ கலப்பு திருமணம் குலதெய்வ கோட்பாடு இதை பற்றின விஷயம் கண்டிப்பான முறையில் பிராப்தம் மேற்கொண்டு பண்ணுனா அந்த கலப்பு திருமணத்துலேயே அந்த கோயின்சிடேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பக்கமே உங்களுக்கு பாசிட்டிவ் வேவ்ஸ் கிடைக்கும். இல்லை சாமி அவங்க இந்த மாதிரி புரோகிதம் பண்ணி பண்ணலை, கும்ப கலசம் வச்செல்லாம் பண்ணலை, ப்ராப்பரான முறையில் தாலி கட்டல, ஏதோ போகிற வழியில் அந்த விநாயகர்குள்ளே வச்சு தாலி கட்டிட்டாங்க, அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? டோட்டலாக டிஃபர் ஆயிரும், டோட்டலாக ஆப்போசிட் ஆயிரும். ஒரு ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விபூதி மாற்றிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காணிக்கை மாற்றிக்கிறது, அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் எதுவுமே, ஒரு தாம்பூலம் மாற்றிக்கிறது, ஒரு கனிகளை பராமரிச்சுக்கிறது மாற்றிக்கிறது, இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கோட்பாடுமே இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பான முறையில் அபத்தத்தில் தான் முடியும். அவர்களது குலதெய்வம் உச்சமாக இருந்தால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை அவங்க வாழ்கிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நிறைய பேர் நீங்களே பார்க்குறீங்க தானே, நம்ம லைஃப்ல நிறைய பேர் கடந்து தான் வந்திருக்கோம். நம்ம கண்டிப்பான முறையில் இந்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ப்ராப்தமாக லவ் மேரேஜ் வித் அரேஞ்சு பண்ணியிருக்க உங்களுடைய ஃபேமிலி ஷெடியூல் எப்படி இருக்குது, ஒன்லி லவ் மேரேஜ் மட்டும் பண்ணி அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வீட்டில் போய் சேர்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.